வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படி நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவுமே சொல்கிறான், இந்த மாதிரி சும்ருவோடைய குடும்பம் எல்லாமே அழிஞ்சிருச்சு, அதாவது அவங்க குடும்பம் வந்து எரிஞ்சிருச்சு அந்த வீடெல்லாம் அப்படின்னு சைரியும் ரெஹானும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இவளுமே அதுக்கு என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் அவனை அடாப்ட் பண்ணிக்கலான்னு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவளுமே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தான் வந்து அந்த இடத்துல இருந்து போயிட்டாங்கன்னு தெரியுதுல்ல, ஸோ அதுக்கப்புறம் அவங்கள ஃபைன் பண்ணலாமே அப்படின்னு சொன்னா, நீ என்ன சொல்லிட்டு இருக்க ரோஷினி, உனக்கே தெரியும் அந்த பையனை காலேஜ்ன்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க, அப்போ எப்படி அந்த பையனுடைய தேவை அவங்களுக்கு இருக்க முடியும், அதனால அந்த பையனை நம்மளே அடாப்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கூட நீ யோசிக்க மாட்டியா அப்படின்னு கேட்டா, இவளுமே நம்ம பையனுக்கும் அவனை பிடிக்கல சுத்தமா, அப்போ எப்படி நம்ம அவனை சேர்த்துக்க முடியும், அதுவும் நீங்கள் அவனை பையனா வேற தத்தெடுக்கணும்னு சொல்றீங்களே, அப்போ கொஞ்சம் யோசிக்கத்தானே வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னா, உனக்கு அப்போ சம்மதம் இல்லையா அப்படின்னு இவன் ரொம்ப கன்வின்ஸ் பண்றான் அவரை. ஆனா இதெல்லாம் அந்த ஜும்ரு பயலுமே வெளியில இருந்து எட்டி பார்த்துட்டு தான் இருக்கான், சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயினுமே சரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க, உங்க மனசுபடியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசாட்டு போயிடுறா. அப்ப அந்த ஜும்ரு பையனுமே வந்து அர்மான்ட்ட சொல்லிட்டு இருக்கான், ஓ அம்மா தான் எனக்கு தடையா இருக்காங்க, மிச்சப்படி அந்த அம்மன் என்னை தத்து எடுத்துருவாரு, இப்போ உங்க அம்மா வேணா ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொன்னா, அங்க நம்ம ரோஷினியோடைய போன் இருக்கு. இந்த பையலுமே இதை பார்த்துட்டு, என்ன ரோஷினி சாச்சி போனை தனியா வச்சுட்டு போயிருக்கீங்க அப்படின்ட்டு அந்த போன் பண்ணி யார்ட்டையோ பேசிட்டு இருக்கான். அதுக்கு அடுத்த சீன்ல நம்மளுக்கு காமிக்கிறாங்க, வீட்டுல யாரோ வந்திருப்பாங்க போல, அவங்களுமே ரோஷினி யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ரோஷினியுமே, நான் தான் ரோஷினி, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, நீங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணீங்க, ஆர்ஃபனேஜ்ல இருந்து வந்திருக்கோம், நீங்க ஏதோ ஒரு குழந்தைய கூட்டு வந்திருக்கீங்க நான் கேள்விப்பட்டேன், அதை நீங்க முறைப்படி தத்து எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டா, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணவே இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்னா, நம்ம ஹீரோவுமே இவ்வளோ நேரம் இவ என் கூட தான் இருக்கா, உங்களுக்குலாம் இவ ஃபோன் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது, வாய்ஸ் கூடையாங்க எனக்கு தெரியாது, இந்த பொண்ணு வாய்ஸ் தான் எனக்கு நல்லா கேட்டுச்சு அப்படின்னு அந்த அவரு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் இந்த ஜும்ரு பையலுமே நின்று பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒன்று காமிக்கிறாங்க, இவன் தான் ஃபோன் பண்ணி ஆர்ஃபனேஜ்கிட்ட பேசியிருக்கான் இந்த மாதிரி ரோஷினி மாதிரியே. இதில் அவங்களுமே, நீங்கள் ஒழுங்கு மரியாதை அந்த பையனை தத்து எடுக்கலன்னா நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன், இல்லைன்னா ஆர்ஃபனேஜுக்கு விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னா, நம்ம ஹீரோவுமே சரி நீங்கள் போங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களை தற்சமயத்துக்கு அனுப்பி வைக்கிறான். அப்படி இந்த பக்கம் நம்ம ரேஹான் ஷேரி காமிக்கிறாங்க. அவங்களுமே அந்த எரிஞ்சு போன வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது நம்ம ரேஹானா ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும்னு பார்த்துட்டு இருந்தா, ஷயரியுமே இங்கெல்லாம் எதுவுமே இருக்காது, எரிஞ்சு போன வீட்டுக்குள்ளே என்ன கிடக்க போகுது அப்படின்னு சொன்னா, ரேஹான் டக்குன்னு அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை பார்த்து தூக்கிடுறான். அதுக்கப்புறம் அதையுமே ஒரு டீ ஷாப் கிட்ட கொண்டு வந்துட்டு தொடர்ந்து தொடச்சிட்டு இருக்கான். அப்போ இவளுமே இதான் இந்த ஜின் ஹண்டருடைய உதவி தேவைன்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்விடை கொடுக்கா. இது என்ன லிக்விடு அப்படின்னு சொல்லி கேட்டா, இதை ஊற்றி தொடச்சு பாருங்க நல்லா கிளியரா தெரியும் அப்படின்னு சொல்லவும், அதை ஊற்றி அவன் தொடச்சு பார்த்துக்கான். இதுல இந்த ஜும்ரு பையன் இருக்கான் அப்படின்னு சொன்னா, இவளும் போய் பார்த்தா, என்னப்பா இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போட்டோவா இருக்கு, ஆனா அந்த பையன் இன்னும் சின்ன பையனா இருக்கானே, இது எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு சொன்னா, இது ஏதோ டவுட்டா தான் இருக்கு, நம்ம எப்படியாச்சும் ஃபோன் பண்ணி உங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு நம்ம ருபினா அம்மாவுமே ஹீரோயின்ட்ட வந்து, இந்த பாருமா நம்ம அருமான் மேல எந்த தப்புமே இல்லை, யாரோ இந்த வீட்டில் தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறாங்க அருமான, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க தான் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. நேராக வீட்டில் உள்ளவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோவை அந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ண போகும்போது, எங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு வந்து பார்த்தா, நான் அல்லாக்கு நன்றி சொல்லணும், நீங்கள் நல்ல வேலை இந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி அவன் கேட்டா, ஆமாங்க இந்த மாதிரி நம்ம பையன் மேலே தப்பு இல்லை, ஸோ இந்த வீட்டில் இருந்து யாரோ ஒருத்தவங்க தான் அவனை தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீட்டில் அப்படி யாருமா தப்பாக போர்ட்ரேட் பண்ணுவா அப்படின்னு சொன்னால், அந்த ஜும்ரு பையன் தாங்க, அவனோட இன்டென்ஷன் தான் தப்பா இருக்கு, சோ நீங்க புரிஞ்சுக்கோங்க, அந்த பையனை நம்ம வீட்லயே வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லவுமே, அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பையனுமே ஜின் ரூபத்துல வந்து நின்னுட்டு இருக்கான். அப்படி இந்த சீன் இங்க கட்டாக நம்ம ரேஹானியும் ஷயரியுமே காமிக்கிறாங்க. அவங்களுமே உள்ள போயிட்டு இருக்காங்க அந்த பையன் இருந்தா அந்த குகைக்குள்ள. அப்பவுமே ரேஹான் கேட்கா, நம்ம இந்த குகைக்குள்ள வந்தோம் அப்படின்னு. அப்ப ஷயரி சொல்றான், இங்க ஏதாச்சும் லீட் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா அந்த இடத்துல ஃபுல்லா எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகுது. அப்பதான் அந்த பையனை காமிக்கிறாங்க. அவன் சொல்றான், ரேஹான் சாச்சாவும் ஷயரி சாச்சியும் ரொம்ப பாவம், ஃபர்ஸ்ட் அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க, ஆனா இப்போ அவங்களால தப்பிக்கவே முடியாது, அவங்க நிலைமை என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி இந்த பையன் இங்க சொல்ல, அப்படியே நம்ம ரேஹானையும் ஷயரியும் காமிச்சிக்காங்க. அப்படியே அங்கிருந்து பாறை எல்லாமே அவங்க மேல விழுந்துட்டு இருக்கு. இவங்க எப்படி தப்பிக்க போறாங்கன்னு தெரியல. அப்படியே அந்த பையனுமே அருமான தூக்க தான் போய்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் அங்க போறதுக்குள்ள, உன்னுடைய அப்பாவுடைய மேஜிக்லாம் இங்க ஒர்க் ஆகாது அப்படின்னு சொன்னா, நம்ம ஹீரோ அங்க போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்து அந்த குழந்தைய தூக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேஜிக் ஸ்டிக் வச்சு அங்க நிறைய குழந்தைய வர வைக்கிறான். இந்த பையன் என்ன பண்ணிடுறான், அந்த குழந்தை மேல தீய வச்சு
விட்டுடுறான் எல்லா குழந்தை மேலையும். அப்ப நம்ம ஹீரோயினுமே ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க உங்க குழந்தைய கண்டுபிடிப்பீங்க தானே அப்படின்னு சொன்னா, சரின்னு சொல்லிட்டு இவங்களுமே கண்டுபிடிச்சு தூக்கி வச்சிருக்காங்க. அப்பதான் அந்த கிழவனுடைய முழு உருவமே தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்ட இருந்து குழந்தைய எப்படியோ பிடுங்கிட்டு போயிட்டான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அழுகத்தான் வருது. அதுக்கப்புறம் இவங்களுமே அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது இவனுமே குழந்தைய கொண்டு வந்து வெளியில, இங்க பாரு அருமா, நீ இன்னைக்கு செத்தாதான் நான் காலேஜ் என்ன ஆக முடியும் அப்படின்னு சொன்னா, அங்க சில சிம்டம்ஸ்லாம் தெரியுது, இதுக்கான நேரம் இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த இடத்துலயுமே நம்ம ஹீரோ ஹீரோயின் போய் நிக்க, இவனுமே நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, உங்க குழந்தையுடைய சாப பக்கம் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, ப்ளீஸ் என்னுடைய குழந்தைய மட்டும் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் நான் கொடுக்க முடியாது, நான் காலேஜ் என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சியே இல்லாம அந்த பச்சை குழந்தைய பலி கொடுக்கறதுக்கு உள்ள தூக்கி போடுறான். அப்போ ஹீரோவும் ஹீரோயினும் நம்ம குழந்தை போச்சு அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கிரவுனுமே வருது. அதுவுமே அந்த கிழவனுடைய தலையில நிற்கும் போது, ஆஹா நான் தான் காலேஜ் நான் மாறிட்டேனே, இப்போ நான் என்னுடைய ட்ரெஸ் பிளாக் ஆயிடும் சொன்னா அந்த ட்ரெஸ்ஸுமே பிளாக் ஆக மாட்டேங்குது. என்னடா இது, என்னுடைய ட்ரெஸ் பிளாக் ஆக மாட்டேங்குது, ஆனா நான் தான் காலேஜ், நான் தான் அந்த குழந்தைய பலி கொடுத்தேனே அப்படின்னு சொன்னா, நம்ம ஹீரோயினும் அருமான தூக்கி வச்சுட்டு இருக்கும்போது இது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அப்ப ஷயாரியுமே ரேஹானுமே வராங்க அந்த இடத்துக்கு. அப்ப அம்மனுமே சொல்றான், நாங்க எல்லாருமே ஃபூல் ஆனோன்னு தான் நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா நீ தான் ஃபூல் ஆயிட்ட உண்மைக்குமே அப்படின்னு சொன்னா, நம்ம ஷயாரியுமே நான் அந்த குகைக்கு போயிருந்தேன், உன்னுடைய வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போயிருந்தேன். அப்பதான் பார்த்தேன் அந்த பாறையிலுமே ரெட்ஜின் பர்பிள் மவுண்டைன் எழுதியிருந்த. நேராக வீட்டுக்கு போயுமே இந்த விஷயத்த நான் ரூபினா அம்மாட்ட சொன்னேன். அவங்களுமே ஆமாம் அந்த ரெட் ஜின்னை பர்பிள் மவுண்டைனால தான் கொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒன்று எப்படி இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வர முடியும்னு நாங்கள் யோசித்தோம். அப்போ தான் ஃபேக்காக எல்லாத்தையும் பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. நாங்களுமே எல்லா சிம்டம்ஸுமே ஃபேக்காக பண்ணோம், உன்னையுமே இந்த இடத்துக்கு வர வச்சோம். இப்போ நீ சாக போகிற, உன்னுடைய சாவு எங்கள் கையில் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வாழை கூப்பிட்டு அப்படியே ஒரு குத்திடுறானா. தென் அப்படியே அவனுமே அந்த பாறையிலேருந்து கீழே போய் விழுந்துட்டான். இவங்களுமே அவன் சோலி முடிஞ்சது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பயலுமே ஒரு இடத்துல அப்படி தொங்கிட்டு தான் இருக்கான் ஒரு பாறையிலுமே. இதெல்லாம் இவங்களுக்குமே தெரியல. சரி ரெட்ஜின் சோலி முடிஞ்சிச்சு அப்படின்னு அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு தான் வர பார்க்காங்க. அங்க நிறைய சயின்ஸ் தெரியுது. அப்போ வந்து நம்ம அம்மன் சொல்றான், இன்னைக்கு தான் அந்த ஸ்பெஷல் நைட்டு, அந்த கிரவுன் தலையில அனுபவிக்கப்பட்ட நேரம். ஸோ நம்ம அடுத்த காலாஜின்னா நம்ம அருமான் தான், இவனுக்கு கிட்ட அந்த கிரவுன் வரும், அதனால நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வீட்டில் வந்து இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரூபினா அம்மாவுமே ஒரு பொடியெல்லாம் கொடுக்காங்க. அந்த குழந்தையுடைய தொட்டிலுக்கு ரவுண்டாலாம் வைக்கிறாங்க. அப்புறம் இவங்க எல்லாருமே அவங்கவுங்க சக்தியை வச்சு ரெடியா இருக்காங்க. அந்த இடத்துலையுமே அந்த கிரவுன் அதே மாதிரி வருது. இவங்களுமே அவங்க சக்தியை வச்சு தடுக்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ நம்ம அம்மனுமே அந்த கிரவுனை வெளியில அனுப்பிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா காலாஜன் சோல்ஜர்ஸ் நிறைய பேர் வராங்க. வந்துட்டு இருக்கும்போது இவங்களுமே அவங்களுடைய பவர்ஸை வச்சு தடுக்க பார்க்குறாங்க. அவங்களால தடுக்கவுமே முடியல. ஒரு வழியா அந்த எல்லாத்தையுமே தடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வெளியில பார்த்தா அம்மனுக்கு ஏதோ ஆன மாதிரி இருக்கு. அவளுமே ஓடி போய் என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, எனக்கு என்னாச்சு, நான் நல்லா தான் இருக்கேன் ரோஷினி, உனக்கு என்னாச்சு, நீ ஏன் வெளியில வந்த குழந்தைகிட்ட இல்லாம அப்படின்னு கேட்டா, நான் உள்ள இருந்து பார்த்தேன், உங்களை வித்தியாசமா இருந்துச்சு, உங்களுக்கு ஏதோ அடிப்பட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம ரெண்டு பேரும் இங்க தசை திருப்பிட்டு அப்போ குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்தா அந்த குழந்தையுமே கரெக்டா அதே பொசிஷன்ல தான் இருக்கு. அப்ப நம்ம ஹீரோவுமே ஹீரோயின்ட்ட, இங்க பாரு அந்த கிரவுன் மறுபடியுமே வரல, அப்ப நம்ம குழந்தைக்கும் எதுவும் ஆகலைன்னா அந்த கிரவுன் வேற எங்க போனுச்சு அப்படின்னு கேட்டா, ருபினா அம்மாவுமே இன்னைக்கு அந்த கிரவுன் வரலைன்னா அப்போ கண்டிப்பா நாளைக்கு வரும்பா, அந்த கிரவுன் வந்து நம்ம அருமான் தலையில இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோவுமே அதே மாதிரி ஹால்ல வந்து நிக்கிறான். அந்த கிரவுன் வருது. இவங்க எல்லாருமே அவங்க சக்தியை வச்சு எவ்வளவோ தடுக்கிறாங்க. ஆனா இந்த தடக்க அந்த கிரவுனுடைய சக்தி இவங்களை ரெஃப்ளெக்ட் பண்ணி விட்டுடுது, இவங்களை வந்து தாக்கி விட்டுடுது. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இருக்கு. ஹீரோவும் ப்ளீஸ் நீ போ, குழந்தைய தூக்கிட்டு போ, குழந்தைகிட்ட வராது ப்ளீஸ், போயிடு அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்புறம் பார்த்தா இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. அப்ப ஹீரோவுமே ஹீரோயின் கிட்ட வந்து நிற்கும் போது அந்த கிரவுன் வந்து ஒரு குழந்தை தலையில போயிருச்சு. அப்புறம் பார்த்தா இவளுடைய ரெண்டாவது குழந்தை இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பேபி ரூஹ் தலையில தான் இருக்கு. அப்போ இவளுமே ரொம்ப அழுதுகிட்டே அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்கும்போது, தங்கம் நீ தான் என்னுடைய அருமானை காப்பாத்திருக்கிய அப்படின்ற மாதிரி அவ யோசிச்சிருப்பா. அப்போ குழந்தையோடைய சவுண்டுமே கேட்குது. எங்க இருந்துடா கேட்குது அப்படின்னு பார்த்தா தொட்டில இருந்து தான் கேட்குது. அப்போ வந்துட்டு நீ தான் இந்த தடக்க அருமானுடைய உயிரை காப்பாத்திருக்கமா அப்படின்னு சொன்னா, நம்ம சல்மா ஆண்டியுமே ஆமா போன வாட்டியும் அருமானுடைய உயிரை இந்த பேபி தான் காப்பாத்திருக்கு, ஹயான் பேபி தான், இந்த தடக்கையும் இந்த பேபி தான் காப்பாத்திருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் கொஞ்சமே ரிலாக்ஸ் ஆகவே செய்றாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் தனியா நின்று இருப்பா.
இருப்பா. அப்ப ஹீரோவுமே வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்போ கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நைட்டு நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லும்போது, ஆனா அந்த கிரவுன் அப்படின்னு அந்த விஷயத்த பத்தி பேசும்போது, நீ இப்ப அந்த விஷயத்த பத்தி பேசாத, அதான் நம்ம பேபி ரூஹ் தலையில இருக்குல்ல, சோ பிரச்சனை இல்ல, நம்ம அர்மான் கிட்ட அந்த அந்த கிரவுன் வரல, சோ அர்மான் வந்து காலாஜினா மாற மாட்டான், நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமே நம்ம அமன் ரோஷினி கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் இருக்கான், டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.